வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடே மணக்கிற மாதிரியான ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்த உடனே நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம், கிட்டத்தட்ட இதோட கிராம் பார்த்திங்கன்னா 180 கிராம் அளவு இருந்துச்சு. அது கூடவே 2 பச்சை மிளகாய், தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக முந்திரி சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் அதே அளவு நான் 2 பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதுவுமே கிட்டத்தட்ட 180-185 கிராம் இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும்போது அந்த பூண்டோட அளவை விட இஞ்சி அளவு அதிகமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் லோ தீயை கொஞ்சம் கம்மியாக வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பொடி சேர்க்க போகிறேன். காரத்துக்காக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இது பிரியாணி மசாலா, சஞ்சய் அம்மா சமையலில் கிடைக்கக்கூடிய பிரியாணி மசாலா. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்க தேவையில்லை. பட்டை, பிரியாணி இலை, பிரிஞ்சி, அந்த மற்ற ஸ்பைசஸ், நட்சத்திரப்பூ, சோம்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ நான் மட்டன் வேக வச்சுருந்தேன், அதையுமே உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன், 1/2 கிலோ பிரியாணி அரிசி சேர்த்து நான் இன்றைக்கி பிரியாணி பண்ணுறேன். இப்போ நான் தண்ணி எப்போவுமே நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதே அளவு தான். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கிளாஸும், நார்மல் வாட்டர் ஒரு 2 கிளாஸும் சேர்த்துக்கிட்டேன். அரிசியை பார்த்திங்கன்னா நான் இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது நான் ஊற வச்சேன். கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்து வரும்போது நல்லா வதங்கி மற்றதெல்லாம் செஞ்சு நம்ம அரிசி சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்த உடனே நான் அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய் ஆப்ஷனல் தான், நம்ம சேர்க்கணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நெய் சேர்க்கலாட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது விசில் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். கரெக்டாக 2 விசில் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக மணக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த பிரியாணியோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த மட்டன், அந்த பிரியாணி மசாலா தான். அந்த பிரியாணி மசாலா சேர்த்து நம்ம இந்த பிரியாணி செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம பிரியாணி செய்யும்போது வர அந்த ஸ்மெல் டேஸ்ட்டை விட இந்த பிரியாணி மசாலா சேர்த்து நம்ம செய்யும்போது அதோடய வாசனையும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட குலையாமல் அழகாக உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபி வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.